இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிற CSS ப்ராப்பர்ட்டியோட பேர் வந்து ஃப்ளெக்ஸ். ஸோ இதுக்கும் ஒரு டிவ் டேக் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கண்டெய்னர் டிவ் டேக் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த கண்டெய்னர் டிவ் டேக் உள்ள ஒரு 3 சப்டேக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம் டிவ்லேயே. இதுக்கு கிளாஸ் வந்து நான் கண்டெய்னர்னே கொடுத்துக்கிறேன். சரியா? அடுத்தது இந்த div tag உள்ள ஒரு சின்ன div tag ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். இது item 1 அப்படின்னு சொல்லி இதுக்கு வேணால் நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதோட கிளாஸ் வந்து flex அப்படின்னு சொல்லி சும்மா கொடுத்துக்கிறேன். இல்லை flex item அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு 3 டைம்ஸ் நான் வந்து ஒரு 3 ஐட்டம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நேம் மாற்றிக்கலாம். item 1, item 3, 3 div tag இருக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம CSSல பியூட்டிஃபை பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, அதில் இருக்க கண்டென்ட் வந்து சென்டர் அலைன் பண்ணிப்போம். அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது இதுக்கான பேடிங் கொடுத்துக்கலாம். ஒரு 10 பிக்சல் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஐட்டம்க்கு நம்ம பாக்ஸ் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃப்ளெக்ஸ் ஐட்டமுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஒரு CSS கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். இதுக்கு பேடிங் கொடுக்குறோம். உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் கண்டென்ட்டை சென்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ப்ரிவ்யூ பார்த்தோம்னா நமக்கு item 1, item 2, item 3 3 க்ரியேட் ஆகிருக்கு. 3த்துக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இதுக்கு ஒரு மார்ஜின் கொடுப்போம். ஸோ செப்பரேட்டாக நமக்கு தெரியும். ஒரு 10 பிக்சலில் மார்ஜின் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தனித்தனி பாக்ஸாக க்ரியேட் ஆகிருச்சு. ஓகேவா? கலர் பிளாக்லேயே இருக்கட்டும். ஸோ பேக்ரவுண்ட் கலருக்கு நம்ம அந்த இடத்துல ஐட்டமோடைய நேம்ஸ் நமக்கு தெரியல. ஸோ பிளாக் கலரில் க்ரியேட் ஆகிருச்சு. இப்போதைக்கு நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு பெரிய கண்டெய்னர் க்ரியேட் ஆகிருக்கு. அது உள்ள ஒரு 3 சப் கண்டெய்னர் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த 3 சப் கண்டெய்னரும் என்ன ஆயிருக்குன்னா, இதுக்கு நான் வந்து விட்டும் கொடுக்கல, ஹைட்டும் கொடுக்கல. ஆனால் இந்த கண்டெய்னருடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக 1 கிலோ 1 அலைன் ஆகிடுச்சு நமக்கு. ஓகேவா? சப்போஸ் எனக்கு வந்து இது வேர்ட்டிக்கலாக 1 கிலோ 1 இந்த மாதிரி அலைன் ஆகாமல் ஹரிசாண்டலாக பக்கத்தில் இப்படி 3 பாக்ஸும் எனக்கு வந்து அலைன் ஆகணும் அப்படின்னா அப்போ நான் ஃப்ளெக்ஸுன்ற ப்ராப்பர்ட்டிக்கு போக போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கண்டெய்னரை ஃப்ளெக்ஸுன்ற ப்ராப்பர்ட்டியை அலோவ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சொன்னாதான் அது இந்த ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணும். இப்போ டிஃபால்ட்டாக நமக்கு என்ன பண்ணுச்சு, லைன் பை லைனாக 1 கிலோ 1 நமக்கு இந்த ஐட்டம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆச்சு. நான் இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த ரூல் வந்து டிஃபால்ட் ரூல் கட் ஆனதுக்கப்புறம் இந்த ஐட்டம்ஸ் வந்து பக்கத்தில் 1 பை 1 நமக்கு வந்து இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? இந்த கண்டெய்னருன்றது வேணால் எடுத்துடுறேன் நான், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பேசாமல் இந்த டெக்ஸ்ட் வேண்டாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு வெறும் ஐட்டம்ஸ் மட்டும் உள்ளே இருக்குது. 1, 2, 3 3 இருக்குது. ஆனால் இது எல்லாம் அந்த பர்டிகுலர் ஐட்டமோடைய அந்த எலமெண்ட்டோடைய பேசிக் என்ன ஷேப் இருக்கோ, அது அந்த எலமெண்ட்டோடைய சைஸ் என்ன இருக்கோ அது வரைக்கும் மட்டும் கண்டெயின் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து item 1ன்னு கொடுத்துருக்கோம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் இந்த பேடிங் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ இவ்வளவு தான் அதோடைய ரூம். அது வரைக்கும் மட்டும் இந்த பாக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு என்ன ஆகணும்னா, இந்த கண்டெய்னருடைய என்டையர் வித்து
விட்த்துக்கு இந்த 3 ஐட்டமும் ஈக்குவலாக ஃபில் ஆகணும். ஸோ ஃபில் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஐட்டமோடைய ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டியை நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஃப்ளக்ஸ் ஆட்டோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, என்டையராக இந்த கண்டெய்னரில் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குமோ அந்த ஸ்பேஸை அது கால்குலேட் பண்ணி இந்த 3 பாக்ஸும் ஈக்குவலாக அதோடைய விட்த்து சைஸை வந்து ஆல்டர் பண்ணிக்குச்சு. இப்போ நம்ம இதை ரீசைஸ் பண்ணால் கூட அந்த என்டையர் விட்த்து எவ்வளோ இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஒரு ஐட்டமும் அதோடைய சைஸை வந்து சின்னதாக இந்த மாதிரி சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ ஆல்டர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் இந்த ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டியோடைய பிஹேவியர்.